சகுனி துரியோதனனுக்கு சொன்ன நல்ல அறிவுரைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரிவைண்ட் பண்ணி எல்லாம் பார்க்காதீங்க, நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பாண்டவர்களோட இந்திர பிரஸ்த மாய சபைக்கு போன துரியோதனன் அதோட பிரம்மாண்டத்தை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆனா அங்க கீழே விழுந்து கொஞ்சம் அவமானங்கள் வேற ஆயிடுச்சு. அதனால கோபத்துல அங்கிருந்து துரியோதனன் வேகமா கிளம்பி வந்துட்டான். அப்புறம் சகுனி அவனை தேடி போயிட்டு, ஏன் இங்க இப்போ வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, மாமா இந்த அர்ஜுனனோட வீரத்தால இந்த உலகம் முழுசும் யுதிஷ்டனோட காலடியில் இருக்க மாதிரி இருக்கு. விலை மதிக்க முடியாத பல செல்வங்கள் அவங்க வச்சிருக்காங்க. ஒரு எதிரி தான் கண்ணு முன்னாடியே வளர்றது சத்திரனுக்கு எப்பவுமே ஆகாது. ஆனா அவங்கள ஜெயிச்சு அவங்களோட செல்வங்களை எல்லாம் வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. அதனால நான் சாக போறேன், எப்படியாவது நான் சாக போறேன் அப்படின்னு தேம்பி தேம்பி பேச ஆரம்பிச்சிட்டான். சகுனியோ, பாண்டவர்கள் அவங்களோட சொத்தை தான் அனுபவிக்கிறாங்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அர்ஜுனன் அக்னி பகவானுக்கு உதவி பண்ணி காண்டிவம் வாங்கினா, எனக்கு உதவி பண்ணி அந்த மாய சபை வாங்கியிருக்கான். இதுல உனக்கு என்னதான் பிரச்சனை வந்துச்சு? அவங்க அப்பாவோட சொத்தை அவங்க சிறப்பா வச்சு ஆட்சி செய்யறாங்க. இதுல நீ வருத்தப்படுறதுல என்ன எனக்கு புரியவே இல்லையே. பத்தாவதுக்கு உனக்கு ஏன் யாருமே இல்லைன்னு சொல்ற? கர்ணன் ஒருத்த போதாதா இந்த உலகத்தையும் காலடியில போடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, சரி அப்ப நான் கர்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு நான் போர் செஞ்சு இந்த செல்வத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா அப்படின்னு கேட்க சகுனிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. போர்னு ஒண்ணு எடுத்த அப்படின்னா கிருஷ்ணன் முன்னிலையில இருக்கிற பாண்டவர்களை நம்மளால ஜெயிக்க முடியாது, வேணா அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் சூதாட்டத்தை உள்ள கொண்டு வந்தாரு. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதல்ல சகுனி நல்ல விதமா தாங்க சொன்னாரு. ஆனாலும் அதை கேட்காத துரியோதனன் எங்க போர்னு ஒரு முடிவு எடுத்து செத்து போயிருவானோ அப்படின்னு சொல்லிதான் இந்த பக்கம் வந்தாரு. ஆனா இங்க வந்துமே அவன் அந்த முடிவை தான் தேடிக்கிட்டான் அப்படின்னா யார் என்னதான் பண்ண முடியும்? சரி, அன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. கீழே முழு எபிசோட்ல போய் பாருங்க.